இந்தியன் 2 படம் இந்த நிலைமைக்கு வர காரணம் யார்? கமல் சாரா இல்லை சங்கர் சாரா? யார் காரணம்? பொதுவாக ஒரு படத்துக்கு வெற்றி தோல்வி ரெண்டுமே டைரக்டருக்கு தான் பொறுப்பு. இப்போது கமல் அவர் நடிக்கிற வேலை மட்டும்தான். சங்கர் சார் அதாவது 2ஆம் பாகம் 3ஆம் பாகம்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் இருந்தார். அதாவது கமல் சார் என்ன சொன்னார்னா, அதாவது இது 2 இதே போதுங்க, 2த்துலேயே செகண்ட் பார்ட்லேயே கதையை முடிச்சிடுங்க, 3ஆம் பாகம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சங்கர் சார் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். சரி 3ஆம் பாகம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் இருந்தது. ஆனால் கம்பல்சரி அவ்வளோ இவ்வளோ சொல்லியும் கேட்கல சங்கர் சார். உடனே என்ன பண்ணாங்க, ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டாங்க. ப்ரொடியூசர்கிட்ட லைக்காக அவங்கக்கிட்ட போனாங்க. அவங்ககிட்ட போனோன்னே இந்த மாதிரி பிரச்சனை நிலைமையில் இருக்குது, இது மாதிரி நான் சொன்னால் கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாப்புல. அவரும் சங்கர் சார்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, அவரும் கேட்கல. சரி அடுத்து ரெட் ஜெயிண்ட் அவர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, அவரும் சொல்லி பார்த்தாங்க, சங்கர் சார் கேட்கவே இல்லை. சரி படம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். சரி இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி எடுத்தார். ஆனால் மக்களுக்கு சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. சில பேர் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கமல் சார் எப்பவுமே சங்கர் சார் படம் எப்பவுமே நல்லாயிருக்கும், போர் அடிக்காது, கதை அப்படியே ஓடிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பார்ட்டு அதோடு முடிச்சிடணும் படம். தேர்ட் பார்ட்டு 4th பார்ட்னால் அந்தளவு ஒரு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே எந்த படம் ஒரு நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டோட முடிச்சிடணும். தேர்ட் பார்ட்டு 4th பார்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டோட படம் நிப்பாட்டிடலாம். தேர்ட் பார்ட்டு 4th பார்ட்லாம் அந்தளவு ரிஸ்க்கு தான் அது. இத்தனை வருஷமாக சங்கர் சார் பேருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. இப்போ இந்த இந்தியன் 2 படத்தால் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஆனால் அடுத்த படம் கம்பல்சரி, இந்த வாட்டி குறி மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த வாட்டி வர படம் கண்டிப்பாக நல்ல படமாக எடுப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு டைரக்டருக்கு வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். அதனால் நம்ம அடுத்த படத்தில் தான் அவரை அவரோட வெற்றியை நம்ம எதிர்பார்க்கணும்.